ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 287 பார்க்க போறோம். எடுத்தது ஐ வாண்ட் கிக் ஈவன் இஃப் இட் காஸ்ட் மீ மை லைஃப். சாஞ்சி சிவால்ரிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஜோரோ அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணியிருந்தாலும் மனசுக்குள்ள அப்படியே காக்குவை பார்த்துட்டு இந்த நீண்ட கழுத்து ஒன்னு அதிக தூரத்துக்கு ரீச் பண்ண வைக்குது. அதெல்லாம் தாண்டி இவ்வளவு பெரிய உடம்புல இருந்து அந்த சக்தி வெளிப்படுறதுனால அதனால ஃபாஸ்டா அட்டாக் நடக்குது. ஷார்ப் அண்ட் டெட்லியா. உசாப் மண்டையில அடிப்பட்டனால தேய்ச்சிட்டே எந்திரிச்சிட்டு பார்க்க போனா எங்கேயும் டேமேஜ் ஆகல போலேன்பான். ஜோரோ மேல விட்டத்தை பாருன்பான். உசாப் என்ன ரைட்டா வானம் தெரியுதுன்னு சாதாரணமா சொல்லுவான். இப்பதான் இந்த பில்டிங்கே 2 துண்டா வெட்டப்பட்டிருக்கதை நோட் பண்ணிட்டு என்ன டவர் ஆஃப் லாவையே 2 துண்டா வெட்டியிருக்கானா, ஐயோ இது ஆபத்து போலையேன்ட்டு கதறுவான். ஜாப்ரா அந்த பக்கம் காக்கு கிட்ட போய் உட்காந்துட்டு இது இருக்கலையே கேவலம், உன்னோட வேலைகள்ல ப்ரொஃபஷனலா இருந்துட்டு எமோஷன்ஸ் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்பான். காக்கு நீ பேசாத, வாய மூடிட்டு இருந்துக்க. அதெல்லாம் தாண்டி ஜிராப்ஸோட பவர் பயங்கரமா இருக்கும், எனக்கு ஜிராப்ஸ பிடிக்கும்பான். ஜாப்ரா என்ன வேணா சொல்லிக்கன்பான். ஜோரோ சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சிட்டு இங்க பாரு, நீ பயமுறுத்துற அந்த உருட்டல் பரட்டலுக்குலாம் நான் இங்க வரல. நான் வந்தது உன்னை காலி பண்ணிட்டு ராபின்கான ஹேண்ட் கப் சாவி எடுத்துட்டு போறக்கன்பான். உசாப்பாடே எதுக்குடா கைய புடிச்சு எடுக்கிறேன்ட்டு கைய விடுறான்பான். பார்த்தா ஹேண்ட் கப்ஸ்ல 2 பக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு பக்கம் ஜோரோ கைய பிடிச்சிருக்கும், இன்னொரு பக்கம் உசாப் கைய பிடிச்சிருக்கும். உசாப் அதெல்லாம் ரியலைஸ் பண்றப்ப ஐயோன்பா. ஜோரோவுக்குமே மனசு இருக்காது. ஜோரோ அடே என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்கீன்பான். உசாப் இதை நான்லாம் பண்ணலன்பான். உசாப் டே நீ என் மேல வந்து மோதி விழுத இல்ல, அப்பதான் இது நடந்திருக்கும்பான். ஜோரோ அடே வெட்டுப்பட்டு 2 துண்டா போயிருவேன்னு பரிதாபப்பட்டு காப்பாத்தினா நீ பிளேம் என் மேல தூக்கி போடுறியா, அதெல்லாம் தாண்டி இந்த ஹேண்ட் கப்ஸ ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டதை எவன்டான்பான். இப்படி இவனுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறத பார்த்தா காக்கு நார்மல் ஆயிட்டு என்னடா இவனுக்கு திரும்ப நம்மள இக்னோர் பண்றானுங்க, இவனுக்கு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களோன்பான். ஜாப்ராவுமே இதை வெறுத்து போய் தான் பார்த்துட்டு இருப்பான். 2 பேரும் அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா. உசாப் சரி இதை விடு, இங்க பாரு இதுக்கான அர்த்தம் ராபிட் போலதான் நம்ம நிலைமைன்பான். ஜோரோ அதுக்குங்கவும் உசாப் CP9 மெம்பர்ஸை தோக்கடிச்சுட்டு எடுத்துக்க வேண்டியதான்பான். ஜோரோ இப்படி ஹேண்ட் கப்ஸோட போய் அவங்களோட சண்டை போடுறன்னு எப்படி அசால்ட் ஆடான்பான். ஜாப்ரா நம்மளோட 2 இறைகளும் ஒண்ணுக்கு கனெக்ட் ஆயிருக்கானுங்க போலேன்பான். காக்கு அப்ப சரி 2 பேர்த்தையும் நான் முடிச்சு விட்டுறேன், நீ ஜஸ்ட் ஓரமான வேடிக்கை பாருன்பான். ஜாப்ரா ரொம்ப கடுப்பா இருப்பான். இங்க பாரு என் இறைய உனக்கு விட்டு கொடுக்க முடியாதுன்னு கத்துவான். காக்கு அப்பனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது வரும், ஆனா அதான் உனக்கு பிடிக்காதேன்பான். ஜாப்ரா எனக்கு என் உயிரே போனாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவேன்பான். காக்கு எனக்கும் தான்பான். இதுக்கப்புறம் ஜோரோ உசாப்பை கூப்பிட்டு காக்கு அடே உங்க கஃப்ல இருக்க நம்பரை பார்த்து சொல்லுங்கன்பான். உசாப் நம்பரான்பான். காக்கு எங்களுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கு, அதுக்கான ஹேண்ட் கப்ஸ் அண்ட் கீஸ் தான் தனித்தனியா இருக்கும். அண்ட் நம்பர்ஸ் இல்லாம யாருது யாரோடதுன்னு தெரியாது இல்லையா, அதெல்லாம் தாண்டி இந்த நம்பரை பார்த்து சொன்னீங்கன்னா அது யாரோட சாவியோ அதை வச்சு உங்களை அன்லாக் பண்ணி விடுறோம்பான். உசாப்போ அந்த நம்பர் எங்கேன்னு தேடிட்டு எங்க நம்பர் 2ன்னு போட்டிருக்குங்கன்பான். பார்த்தா ஜாப்ரா அண்ட் காக்கு 2 பேருமே அவங்களோட கீயை செக் பண்ணி பார்த்துட்டு எங்க 2 பேத்துக்கிட்டே அந்த நம்பர் இல்லைன்பாங்க. ஜோரோ எதுக்குடா அப்புறம் இப்படி ஹோப் கொடுக்குறீங்கன்ட்டு கடுப்பாவான். உசாப் அப்படின்னா மீதி இருக்க 3 CP9 மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கணும்பான். ஜாப்ரா நீ இது வேலைக்கு ஆகாது, யாரு ஃபர்ஸ்ட் கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் இறைன்பான். காக்கு எனக்கும் அது ஃபேரா தான் படுதுன்பான். பார்த்தா 2 பேரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பானுங்க. உசாப்லாம் ஐயோன்பான். ஜோரோ இவனுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்பான். இதுக்கப்புறம் சாப்பர் போற வழியில அப்படியே படி செதறி இருக்கும். என்னடா இந்த இடத்துல மட்டும் இப்படி இருக்கு, அதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னால ஒரு இம்பாக்ட் ஆனச்சு, கண்டிப்பா அதனால இந்த மொத்த பில்டிங்கும் டேமேஜ் ஆயிருக்கணும், கண்டிப்பா அங்க சண்டை போடுறவங்க பவர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைப்பான். இந்த இடத்துல வச்சு உசாப்போட அலறல் சவுண்ட கேட்கவும் அடே நீங்க தான் இருக்கீங்களாடா, நீங்க ஓகே வாடான்ட்டு வந்து பாப்பான். இந்த பாயிண்ட்ல 2 பேரும் ஓட அவங்கள பின்னால 2 பேர் துரத்தன இருக்கதை பார்த்துட்டு ஜோரோ அண்ட் சாஜ் கிங்கான்பா அவங்களும் அடே சாப்பர் வந்து காப்பாத்துறான்பாங்க. சாப்பர் என்ன பார்த்து கையாட்டிட்டு இருக்காங்க, ஒருவேளை இது கேமா இருக்குமோன்னு நினைச்சிட்டு ஹேன்ட்டு கை காட்டுவான். ஜோரோ அடே பைத்தியக்காரா, கை 2 பேத்துக்கும் ஹேண்ட் கப்ஸ்ல மாட்டிக்கிச்சுடா, வந்து காப்பாத்துடான்பா. உசாப் 2ஆம் நம்பர் சாவியை மட்டும் கண்டுபிடிச்சு கொண்டு வாடான்பா. சாப்பர் சாவியான்பா. இதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. அவன் பார்த்தா கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போகணும்னா கடல் வழியா தான் போக முடியும், இந்த பக்கம் தானே போவாங்கன்ட்டு அங்க இருக்க பெரிய பெரிய சுழல்களையும் நோட் பண்ணிருப்பான். இது மூலமா போட்டை வச்சும் போக முடியாது, அதெல்லாம் தண்ணிக்கு பிரிட்ஜ் இருந்தா தானே இங்க இருந்து அந்த பக்கம் போக முடியும், எதுக்காக இப்படி விட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் ராபின் நான் உன்னை அப்படியே விட்டு போயிட மாட்டேன்ட்டு பயபுள்ள போட் எடுத்துட்டு ராபின் இதோ வரேன் இருன்னு கத்துவான். இதுக்கப்புறம் சிம்னியன் கோன்பேவை காட்டுவாங்க. அவங்க நாங்க கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போறக்கான சீக்ரெட் பேசேஜை கண்டுபிடிச்சாச்சுன்ட்டு ஆடிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல வெல் கவர்மெண்ட் சிம்பிள் போட்டு அதுக்கடையில எல்லோ கலர் பட்டன் இருக்கும். சிம்னி அதை உத்து பாத்துக்கிட்டே இருப்பா. சரி இது என்னன்னு தொட்டு பாத்திர வேண்டியதான்ட்டு பட்டன் அமுத்தவும் இந்த இடமே அதிரும். இந்த இடத்துலயும் ஒரு பேசேஜ் உருவாகும். சிம்னி இன்னொரு சீக்ரெட்டான வழியான்ட்டு அந்த இடமா
ஓடுவா. கரெக்டா ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணிட்டு மேல வந்துட்டு ஆமா நான் எங்க இருக்கேன்ட்டு பாப்பா. பார்த்தா கரெக்டா லூஃபி இருக்க இடத்துக்கு வந்திருப்பா. லூஃபி அந்த சுழல்ல மாட்டி போட்டெல்லாம் போய் தண்ணியில உளுந்து தத்தளிச்சுட்டு இருப்பான். சிம்னி அது அந்த பைரட் தானன்பா. இதுக்கப்புறம் சாப்பர் வெறி பிடிச்ச மாதிரி ஓடுவான். அப்ப எல்லா ஹேண்ட் கப்ஸுக்குமே நம்பர்ஸ் இருக்கான்னு நினைச்சிட்டு பாஸ்ட்ல ஜோரோவான் உசாப் கூட சேர்ந்து ஓடி இருப்பான். அவனுக்கு சாவி கேட்டிருப்பாங்க. ஆனா சாப்பர் பேசாம உங்களுக்காக இவங்க 2 பேர்த்தோட நான் சண்டை போடுறான்னு இருப்பான். அவனுக்கு டே இங்க பாரு எங்களுக்குன்னு இருக்க ஒரே ஹோப் நீ தான். உனக்கும் ஏதாவது ஆச்சுனா கண்டிப்பா நம்ம எல்லாம் மாட்டிக்குவோன்ட்டு முதல்ல போய் சாவியை மட்டும் எடுத்துட்டு வா உன்ன நம்பிதான் இருக்கும்பாங்க. சாப்பரும் மயங்கி இருப்பான். பட் இப்பெல்லாம் மயக்க பாக்காதீங்கன்னு இருப்பான். இதுக்கப்புறமா தான் சாஞ்சி நாமி பிராங்கி சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த CP9 மெம்பர்ஸ் கிட்ட நம்பர் 2 மேட்ச் ஆகிற கீ இருந்தா வாங்கிட்டு வாடான்பாங்க. அதை யோசிச்ச சாப்பர் பிரசன்ட்ல கண்டிப்பா சாஞ்சி கிட்ட தான் இருக்கணும். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குன்னு இருக்க ஹோப் நான் தான் ஓடுவான். இதுக்கப்புறம் குமடோரியை கட்டுவாங்க. பார்த்தா நாமியை கம்ப்ளீட்டா அவன் முடியால கேப்சர் பண்ணி வச்சிருப்பான். பொண்ணு என்கிட்ட மாட்டினி அவ்வளவுதான் நீ காலின்ட்டு அவன் கையில இருக்க வெப்பன் மூலமா அட்டாக் பண்ணிருப்பான். நாமி ஜஸ்ட் மிஸ்ல ஓவர் கோட்டை மட்டும் விட்டு தப்பிச்சுட்டு இவன் என்ன விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்ட்டு ஓடுவா. பிராங்கி அந்த பக்கம் ஃபைட் பண்ணும்போது ஃபுக்ரோ அயன் பாடி பயன்படுத்தி இருப்பான். பட் பிராங்கியோட பஞ்சஸ் பயங்கரமா இருக்கும். ஃபுக்ரோ தாங்க முடியாம செவுத்துக்கு தாவி இருப்பான். ஒரு மாதிரி இரும்பிட்டு இதனால உன் பஞ்சஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, நீ சாதாரண மனுஷன் தானான்னு கேட்பான். பிராங்கி நீங்க உங்களோட அயன் பாடி மூலமா உடம்பு லைட்டா அயன் போலதான் இருக்க வைக்க முடியும், ஆனா என்னோடது ஜென்யூன் அயன் தம்பின்பான். இதுக்கப்புறம் சாஞ்சியை காமிப்பாங்க. டீ குடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, இப்பதான் ராபினை காப்பாத்தணும்னு ரியலைஸ் பண்ணிட்டு அப்படி சேர்ல இருந்து விழுந்துட்டு அடியே சோனியக்காரி என்ன லவ் ட்ராப்ல மாட்டி விட்டியே, அதெல்லாம் தாண்டி ராபினை நீங்க சீட்டைன்ல வச்சு இன்சல்ட் பண்ண விதம், அவளை ட்ரீட் பண்ண விதம் சத்தியமா நான் அதை மறக்கவே மாட்டேன்ட்டு கோவப்படுவான். பாஸ்டே யோசிச்சுட்டு இங்க பாரு சாவியை கொடுத்துருன்பா. கலிஃபா பார்க்க போனா அவசரத்துல இருப்ப போல எடுத்துக்கோன்பா. சாஞ்சி எங்க இருக்குன்பா. கலிஃபாவும் சடியூஸ் பண்ற போல என் உடம்புலதான் எங்கேயாவது இருக்கணும், வேணும்னா நீயே வந்து எல்லாத்தையும் அன்கவர் பண்ணி எடுத்து பாருன்பா. சாஞ்சி இதுக்குதான் காத்துட்டு இருந்தேன்ட்டு தாவி இருப்பான். சிம் பண்ணிட்டு அவ ஒரு உதலையே அடிச்சு பறக்க விட்டுருப்பா. சாஞ்சியே அடே பைத்தியக்கார சாஞ்சின்பா. கலிஃபா சாஞ்சி எந்திரிச்சு அதை பார்த்துட்டு இங்க நீங்க சண்டை போட்டுருக்கப்ப அவ கேட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட போயிட்டு இருப்பா. அதாவது அதை எக்ஸாக்டா எப்படி சொல்லலாம்னா அவன் நரகத்தை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான்னு. சாஞ்சி எனக்கே அது தெரியும், ராபினோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு. இங்க பாரு நான் பண்ண தப்ப 2வது தடவை பண்ண மாட்டேன். இங்க பாரு சாவியை கொடுத்துரு, என்ன உன்னை ஹர்ட் பண்ண வைக்காதேன்பா. கலிஃபா நீ கத்னா மட்டும் உனக்கு சாவியை கொடுத்துருவாங்களா என்ன? இங்க பாரு நீ என்ன ஒரு உமன் போல ட்ரீட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்ல, நான் இந்த உலகத்துல மிகச்சிறந்த அசாசின், அதெல்லாம் தாண்டி உன்னை போட்டு தள்ளுறக்கு எங்களுக்கு உத்தரவு இருக்கு, அதனால உன் வீரத்தெல்லாம் நீ காட்டாட்டையும் பரவாயில்ல, நான் உன்னை கொல்லுவன்பா. சாஞ்சி நான் ராபினோட ஹேண்ட் கஃப்கான சாவி கிடைக்காம இங்க இருந்து போறதா இல்லைன்பா. கலிஃபா அப்ப டீ டைம் முடிஞ்சதுன்பா. இதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு கிக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. கிட்ட வந்து ஷேவ் யூஸ் பண்ணி சாஞ்சியும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக்ஸ்ல டாச் பண்ணுவான். அவ திரும்ப அட்டாக் பண்ணலான்னு பாக்குறப்ப சாஞ்சி அட்டாக் பண்ற போல இருக்கும். அவ ஸ்டாப் ஆயிருப்பா. திரும்ப அட்டாக் பண்ணலான்னு பாப்பா ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருச்சுட்டு சாஞ்சி ஃபேஸ்ல கிக் பண்ற போல காலை நீட்டிட்டு என்ன ஒரு பாயிண்ட ஸ்கோர் பண்ணனான்பா. கலிஃபா சாஞ்சி பால்ஸ்லயே அடிச்சிருப்பா. சும்மா பையன் கதி கலங்கி போயிருப்பான். கலிஃபா ஒரு பாயிண்ட ஸ்கோர் பண்றதுனா அது இப்படி இருக்கணும்பா. சாஞ்சி தரையிலேயே படுத்திருப்பான். எதுக்காக இப்படி பண்ண, கண்டிப்பா அதுக்கு நீ வாங்கி கட்டுவன்பா. இதுக்கப்புறம் மூன் வாக் பண்ணி பயங்கரமா கண்ணா பின்னா அங்க எங்கேன்னு போயிட்டு சாஞ்சி அப்படியே அதை அடிச்சு காலி பண்ணிடலான்ட்டு பாப்பா. சாஞ்சி முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு ரொம்ப ஸ்பீடா அவ கிட்ட போயிட்டு மொத்தமா மிதிச்சு காலி பண்ற போல போயிருப்பான். பட் மிதிக்கலாம் மாட்டான். நான் மிதிச்சிருந்தா நீ காலியா இருப்ப, இதுவே நீ டிஃபீட் ஆனதுக்கு சமந்தான், ஒழுக்க மரியாதையா சாவியை கொடுத்துருன்பா. அவ ஃபிங்கர் பிஸ்டல் பண்ணிருப்பா. சாஞ்சியை அதில் அடி வாங்கி அதுக்கப்புறம் டெம்பஸ்ட் கிக்லயும் அடி வாங்குவான். சாஞ்சி நீ ஒரு டிசப்பாயிண்டிங் மேனா இருக்க, எல்லாம் உன்னை எப்படிதான் பைரட்னு கூப்பிட்டுக்கிறியோ அதெல்லாம் தாண்டி நீ ஒரு கோல பயன்பா. சாஞ்சி வாயை மூடிட்டு சாவியை கொடுத்துருன்ட்டு அட்டாக் பண்ண போயிருப்பான். கலிஃபா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு சாஞ்சியோட கால்ல அவ கையை அப்படியே ரேப் பண்ணிட்டு அவன் டையை இழுத்து பிடிச்சிருப்பா. சாஞ்சி அப்படியே தகச்சு போன போல நிப்பான். கலிஃபா என்ன பண்ண போறீங்க, அதை வாயை திறந்து சொல்லிட்டு இப்படி சண்டை போட்டு இருக்காத, அதெல்லாம் தாண்டி இப்ப நான் அடுத்து வைக்க போற அட்டாக்ல மட்டும் நீ திருப்பி சண்டை போடாம இதே போல பண்ணிட்டு இருந்தா சர்வைவ் ஆக மாட்டேன்பா. இதுக்கப்புறம் நாமி ஒளிஞ்சிருக்கிறத காட்டுவாங்க. மனசுக்குள்ள அவன் என்ன சேஸ் பண்ணி வரல, என்ன பரவாயில்ல படா தப்பிச்சுவான், ஆனா திரும்ப மாட்டினேன் அவ்வளவுதான் என் கதை காலின்னு நினைச்சிட்டு இருப்பா. பார்த்தா கும்பிட ஒரு பின்னால இருந்து வந்து லைஃப் ரிட்டர்ன் கம்ப்ளீட்டா நாமியை கேப்சர் பண்ணிருப்பான். நாமில வெறுத்து போயிருப்பா. அடா சான்பா கும்பிடோரி இப்ப நான் உன்னை குத்தி கொள்ளவா, இல்ல கழுத்து எலும்ப உடைச்சு கொள்ளவா, இல்ல கழுத்தை நெரிச்சு கொள்ளவா, இப்ப நீ நல்லா காத்து வாங்குற காலத்துல இருந்த இப்ப நீ நல்லா பீஸ்ஃபுல்லா சாக போற, அடுத்து ஸ்பிரிங் வரும், அதனால உன்னை நான் சகப்பா மலர வைக்கிறேன், அதுதான் என்னோட கம்பேஷன். அப்புறம் நீ செத்து ஆஃப்டர் லைஃப் போனதும் என் அம்மாவை பார்த்தா தெளிவா சொல்லு, நான் இங்க நல்லா தான் இருக்கேன், மக்களை நல்லபடியா கொண்டு என் வேலையை சிறப்பா செய்யறேன்னு சொல்லுன்ட்டு இப்போ சாவு சாவு சாவுன்னு கத்துவான். நாமி இல்ல இப்படி பண்ணாதேன்பா. குமுடோரி சாங் ஆஃப் ஸ்பிரிங் ஃபீலிங்பா. சாப்பர் நல்ல வேலையை கரெக்ட் டைமுக்கு வந்து ஹூஃப் பிரிண்ட் ரோசியோ பண்ணிருப்பான். குமுடோரி தெரிச்சு போய் விழுந்திருப்பான். சாப்பர் நாமி கிட்ட போயிட்டு நீ ஓகேவான்னு கேட்பான். நாமி நல்ல வேலையை வந்து என்ன காப்பாத்தினேன்பா. சாப்பர் அவன் டெவில் ஃப்ரூட் யூசரா என்ன அவன் முடி என்ன அப்படி பண்ணுதுன்பா. நாமி அதெல்லாம் எனக்கு தெரியல, அவனோட முடி ஒரு ஆக்டோபஸ் அசைற போல அசைது, ஒன்ஸ் அவன் பிடில மாட்டினாலே கதை காலிங்கிற போல இருக்கு, அதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு தப்பிச்சு போனா சரின்பா. சாப்பர் ஆனா சாவி இல்லாம என்ன செய்யறதுன்பா. நாமி இதுவான்னு கேட்பா. 3ஆம் நம்பர் சாவியா இருக்கும். இதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடி வருவாங்க. நாமி சாவி திருறது ஒன்னும் பெரிய வேலையில்ல, ஆனா அவனோட முடியில இருந்து தப்பிக்கிறது தான் பெரும் படா போச்சுன்பா. இந்த இடத்துல மத்தவங்களை பத்தி கேட்பா. சாப்பர் அந்த சாவியில இருக்க நம்பர் கேட்பான். நாமி நம்பரா இரு 3ன்பா. சாப்பர் ஓன்ட்டு டல்லாகவும் நாமி இருக்கு இந்த நம்பர் கேட்கற, இதுல ஏதாவது இருக்கான்பா, தெரிஞ்சா அதை பத்தி சொல்லுங்க போது திடீர்னு இங்க ஏதோ வந்து விழுந்த போல இருக்கும். நாமியன் சாப்பர் முன்னால இருக்க விஷயத்தை பார்த்து தகச்சு போயிருப்பாங்க. நாமில அது என்ன பொம்மையான்பா. சாப்பர் இது சாஞ்சின்பா. சாஞ்சியே ஏதோ மெழுகு பொம்மை போல இருப்பான். சாப்பர் சாஞ்சி உன் லுக்குக்கு என்னாச்சு, அடே என்னாச்சு உன் உடம்பு ஏன் இப்படி இருக்குன்பா. நாமி சாஞ்சி நீ ஓகே தானா, ஏதாவது வாய
வாயை திறந்து பேசுடான்பா. சாஞ்சி இரும்பிட்டு எந்திரிக்கலான்னு பாப்பான். சாப்பர் சாஞ்சின்ட்டு பேனிக்காவா. சாஞ்சி என்ன மன்னிச்சிருங்க, நான் தோத்துட்டேன், என்னால சாவி எடுக்க முடியலன்பா. சாப்பர் சரி அசையாத, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் தரேன்பா. நாமி மனசுக்குள்ள சாஞ்சி தோத்து போயிருக்கானா, அவனை தோக்கடிச்சது யாருன்ட்டு பேனிக்காவா. கலிஃபா மேல இருந்து சிரிக்காத சென்ஸ் பண்ண நாமி அவளை பார்த்துட்டு, அடே சாஞ்சி, என்ன இவ கூட நீ சண்டை போட்ட, உனக்கு பெண்கள் மேல இருக்க சாஃப்ட்கானாலே அவ கூட சரியா சண்டை போடாம விட்டின்னு கேப்பா. சாஞ்சி என்னால சாவி எடுக்க முடியலன்னு மன்னிச்சுக்கன்பா. நாமி சாவியை விட்டு தள்ளு, வாழ்வா சாவான்கிற போராட்டத்துல இறங்கியிருக்கோம். இப்ப போய் ஃபீமேல்ஸ் மேல கை வைக்க மாட்டேன், பண்ண மாட்டேன்ட்டு உன்னோட பாலிசிஸை ஃபாலோ பண்ற. இங்க எத்தனை பேர் உன்னை நம்பி இருக்காங்க தெரியுமான்பா. இந்த பாலிசிக்காக நீ செத்தாலும் பரவாயில்லையான்னு கேட்கும் போது சாஞ்சி தனிட்டு இல்ல, அப்படி இல்ல, நான் வளர்ந்த விதத்திலேயே ஃபீமேல்ஸ் என்ன பண்ணாலும் சரி, நான் உங்களுக்கு எதிராக என் காலை ஓங்க மாட்டேன்பா, பெண்களை மிதிக்க மாட்டேன்பா. நாமி முட்டாள்ட்டு மண்டையிலே அடிச்சிருப்பா. சாப்பர் நாமி எதுக்கு அவனை அடிக்கிறீன்பா. நாமி இப்படியாப்பட்ட விஷயத்த வச்சுட்டு ஓடி என்ன பண்ண, அதெல்லாம் தாண்டி வீணா நீ இதுக்காக எல்லாம் செத்தா அது எங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசின்பா. அப்படியே கலிஃபாவை பார்த்துட்டு அவளை என்கிட்ட விட்டுரு, அதெல்லாம் தாண்டி உன்னோட இந்த சிவால்ரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்பா. சாஞ்சி இப்படி இருக்கும் போதும் கூட அவ என்ன காதலிக்கிறேன்னா சொன்னான்பா. சாப்பர் தட்டி, ஏண்டா அதுக்கு இதுக்கு ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லைன்பா. நாமி கலிஃபாவை பார்த்துட்டு, நான் இவன மாதிரி நல்ல விதமாலாம் இருக்க மாட்டேன்பா. கலிஃபா நானும் தான்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த வீடியோ பார்த்த ஃபீமேல்ஸ் யாராவது இருந்தா, சாஞ்சி மாதிரி மேல் இருந்தா அவங்கள பலவீனமானவங்கன்னோ இல்ல சீப்பான ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி காயப்படுத்துவீங்களா, இல்ல இப்படியாப்பட்ட ஆட்களை தான் ரியல் மென்னா பாப்பீங்களா? ஆக்சுவலா எனக்கு அது தெரிஞ்சாகணும். அண்ட் என்ன தாண்டி இது நிறைய மென்னும் பார்க்கணும், உமன் இப்படியாப்பட்ட கேரக்டர் மேல என்ன மாதிரியான ஒப்பீனியன் வச்சிருக்காங்கிறத. அண்ட் அடுத்து நாமியன் கலிஃபாக்கு சண்டை நடக்க போகுது இல்லையா, ரெண்டு பேர்த்துல யார் ஜெயிப்பாங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா ஃபுகுரோஸ் மிஸ்கால்குலேஷன் மை கோலா இஸ் த வாட்டர் ஆஃப் லைஃப்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.